அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு இருக்கிறாரு. நீங்க ஞானசேகரன் தரப்புல தொலைபேசியில தொடர்பு பண்ணதா? இல்ல முதல்ல நீங்க ஒண்ணு, அதாவது உங்க கேள்வியில திருத்தங்க. அண்ணாமலை சொல்லி இருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினாருன்னு சொல்லல, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு. அவர் பேசுறதையாவது முழுமையாக கேட்டுக்குன்னு சொல்லுங்க. ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசினதில்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட வச்சாங்க. அப்ப என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் இதை இவங்க பெருசாக்கினதுக்கு அப்புறம் இப்போ வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த உயர்நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுமதிச்சு அவங்க விசாரித்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு 30 வருஷம் குறையாம ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க. இதில் நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு. இந்திய வரலாற்றிலேயே இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு 5 மாசத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான். இதுல அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது, இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணதா சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். எனக்கு 83 வட்ட செயலாளர் இருக்கிறாங்க. வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகம் எனக்கு போன் பண்ணதுக்கு காரணம், அதே வட்டத்தில் ஒரு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிடுறதுக்காக என்ன போன்ல கூப்பிட்டுருக்காரு. இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், இந்த போன் நம்பர் எடுத்து சண்முகம் எனக்கு போன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த போன்ல நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ஸ் தெரியும், என்ன பேசணும், அவர் என்ன பேசினாரு, நான் என்ன பதில் சொன்னங்கிறது தெரியும். அதையும் எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.